ஹலோ காய்ஸ், இது உங்களோட அத்தேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைனாமண்ட்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். முதல்ல போய் காசு எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம பேட்டில் இவனுங்க கூட பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பண்ணிடலாம். பேட்டில் இவனுங்கிட்ட போனதில் நம்ம டைனாமண்ட் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. நமக்கு ரப்பில் மாற்றி கொஞ்சம் ஹை லெவல்லே வச்சு எடுத்துப்போம். இது ஓகே நினைக்கிறேன். பவரானது தான். இந்த கார்டு கூட போய் போட்டுடலாம். பேட்டில் எனர்ஜி ரூட் தராங்க. இப்போ இவன் தான் நம்ம கம்மியான லெவலே வச்சுக்கலாம். நம்ம அவன் தாத்தா கூடலாம் மோதுறதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். மொட்டை தாத்தா கூட பண்ணுறதுக்கு. நைட் ஃபால் போட்டான். நம்மளும் என்ஃப்ளேம் போடுவோம். என்ஃப்ளேம்னா நம்ம அட்டாக் பவர் அதிகமாகும். இன்னும் பாய்சன் பைட் போட்டான். ஃபயர் ஸ்ப்ரோமு இப்படி இந்த மூளை நம்மளை முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். குயிக் அட்டாக்கா இல்லை முடிக்கல. நம்ம சரி குயிக் அட்டாக் போட்டுருவோமா, மாற்றிடலாமா? மாற்றியாச்சு. இந்த மிஸ்ஸு ஸோ ரோட்டை கடுப்பாக இருக்குது. என்ன ஃப்ளவிங்கோ பைட்டு நைட் ஃபாலாக போட்டு ஏற்கனவே இதுக்கு ஏமிங் பவர் இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா ஏமிங் பவர் கம்மி பண்ணுறான். மிஸ்ஸு தான். குயிக் அட்டாக்கு ஹரிகேன் வேம்பிக்ஸ் எதை எடுத்துருக்கான். ஹரிகேன் இதுக்கு போடுவோம். இதுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்து ஜங்கிள் போடலாமா? ஜங்கிள் மாற்றிடலாம். ஸ்னோர் கிக் மீது ஒரு ஃப்ளாஷ். முதல் டைம் ஸ்னோர் கிக் சார் பேட்டில் முதல் மூவ் மாசாக போட்டிருக்கு. பபுள் பஸ்ட்டு அவ்வளோதான், முடிச்சு விட்டுருச்சுங்க. ஸ்னோர்க்கி நொறுக்கிடுச்சு. இந்த லெவலில் இப்போ கொடுத்து விடுவோம். டார்ச் இன்னும் ஒரு லெவல் வந்தால் ஹெலி ஃப்ளையர் கிடச்சிரும். சக்கும் நம்ம போன மூலம் பார்த்துருப்பீங்க. போன பேட்டிலில், அதாவது போன வீடியோவில் நம்ம பண்ணுற பேட்டிலில் பார்த்துருப்பீங்க. அந்த வாட்டர் ஃப்ளோ போட்டிருப்பீங்க. வாட்டரில் மேலேருந்து ஒரு ஹெலி ஃபயர் மாதிரி, அந்த மாதிரி இது வந்துடும். தண்ணியாக வருது, வாட்டர் ஃபால் மாதிரி. உங்களுக்கு அது போன வீடியோவில் வந்திருக்கும். இப்போ இந்த டைம் ஃபயராக வந்துடும். உங்களுக்கு டெவலப் வரல. அடுத்து நம்ம டைனமண்ட் ஆனால் மாற்றிட்டு தாத்தா கூட வேணால் போய் போடலாம்னு நினைக்கிறேன். மொட்டை தாத்தா இருக்கார். நல்லா பவரானு வச்சுக்கலாம். முதல் டைம் டெய்ல்டன் வச்சு பேட்டில் பண்ண போகிறேங்க. இந்த போட்டியில் தான் கிரபிள் ஒருத்தா இல்லையான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வெற்றிக்கு தரான். தாத்தா ஏதோ பேசுவார்னு நினைக்கிறல பேட்டிலாக. மொட்டை தாத்தா கூட பேட்டில் பண்ண போகிறோம். டோம் தாத்தா ஃப்ரோசன் போட்டுடலாம். மிஸ்ஸு சூப்பரான ஆரம்பங்க நம்மளுக்கு. கேபிட்டலே மெசேஜ் போட்டுருவோம். முடிச்சிருச்சுன்னா அப்புறம் சங்கட்டமாக போயிடும். இப்போ பாருங்க, மிஸ்டை போடு. அவ்வளோதான். தாத்தா வித்தியாசமாக பார்க்குறாரு. சரி தாத்தா தட்டி விடுங்க. அடுத்து கிரபிள் எடுப்போம். கிரபிள் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு இப்போ பார்க்கலாம். அட்டேங்கப்பா, ஒரே மூலையே முடிச்சிருச்சு. கன்ஃபியூஸ் அவ்வளோதாங்க. ஆனால் அந்த டைம் கன்ஃபியூஸ்லாம் நீங்கள் இந்த பைத்தானுக்கு போட்டிங்கன்னா அது ஒர்க்கே ஆகாதுங்க. இப்போ பாருங்கள், அவனுக்கு பண்ணுறலாம் நம்மளுக்கு திருப்பி திருப்பி வரும் பாருங்க. ஸ்க்ராட்சு மிஸ்ஸு தான் இருக்குது. அதுக்கு திருப்பி அட்டாக் ஆகலை, எஃபெக்ட் ஆகலை. இது பார்த்தீங்களா, நம்மளுக்கு தான் வருது. டெய்ல்டான் முதல் டைம் டெய்ல்டான் வச்சு பண்ணுவோம். மிஸ்ஸு டெய்ல்டானுக்கே மிஸ்ஸு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, வாட்டர் டைப் மூவ். இதுக்கு நம்ம இது போடுறதா முடிய போகுது. சரி ஆனால் விண்டச்சல்ஸே போடுவோம். ஒன்றும் ஆக போகிறதில்ல. காய்ச்சல் வச்சிட்டோம். இது இவ்வளோ குறைச்சிருச்சு. ஷாக்கு போட்டுருக்கலாம். அவ்வளோதான். அடுத்து சால்பாக்ஸுக்கு ஒரு இதாக போட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு அட்டாக் அடிச்சு நம்மளுக்கு ஒரு மூவ் இருந்தால் ஜெயிச்சிடலாம். எனர்ஜி தாங்க போட்டிருக்கு. தாத்தா லூஸாக இருப்பார் போல்.
அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான் வின் ஆகிட்டோங்க. தாத்தாவெல்லாம் தோக்கடிச்சாச்சு. தாத்தா ஒரு சாவி தருவார்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒரு ஜுமான்ஜி வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். ஜுமான்ஜி பார்த்துருந்தவங்களுக்கு இந்த வேர்ல்டு தெரியும். அவ்வளோதாங்க சாவி ஒரு வழியாக தந்துட்டார். தாத்தா பேசிகிட்டே தான் இருப்பார். இவன் வேறு இடையில வந்துடுறான். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த வேர்ல்டை பார்த்துடலாங்க. இந்த வேர்ல்டை நான் ஆஃப்லைனில் ஃபுல்லாக முடிச்சு வச்சிட்றேங்க. இந்த அக்கா இருக்காங்கல்ல, இந்த அக்கா அலாஸ்கா அக்கா எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்றேன் ஆஃப்லைனில். இந்த ஃபெட்ரிக்னு ஒருத்தர் இருக்கான். இவங்ககிட்ட பேட்டில் பண்ணுறதுலாம் கரெக்டாக போர் ஆயிருங்க. அதனால் இவனெல்லாம் முடிச்சு வச்சது. இங்கே இருக்குது பாருங்கள் டெம்பிள் ரன். இதெல்லாம் இருக்குது நிறைய வேர்ல்டு. இந்த டெம்பிள் ரன் இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.